ஹாய் மக்களே, வணக்கம் தமிழபெக்ஸ் நேயர்களே. உங்கள் ரூபா ஹியர். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது என்னென்னா, நம்ம ஜனவரி மாதம் மயிலாப்பூரில் நடந்த மயிலாப்பூர் ஃபெஸ்டிவல் தான். கடந்த ஒரு கோவிடில் நடக்கல, லாஸ்ட் இயர் நடந்துச்சு. பட் இந்த வருஷம் ரொம்ப கோலாகலமாக இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ 8 போனோம். ஸோ இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது பார்த்திங்கன்னா, இதுதான் அந்த ஃபுட் கோர்ட் இருந்த இடம். ஃபுட் ஃபெஸ்டிவல், மயிலாப்பூர் ஃபெஸ்டிவல் யூஸ்வலாக நடக்கும். செம்ம பவர் பேக்டாக இருந்துச்சுங்க. ஒன்லி வெஜிடேரியன் இந்த ஸ்ட்ரீட்டில் அலவுடு. ஸோ இந்த ரைட்டில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபுட் கோர்ட்ஸ் தான், வகையாக இருந்துச்சு. மக்கள்லாம் அப்படியே திரண்டு போய் நின்று வாங்கி சாப்பிட்டாங்க, என்ஜாய் பண்ணாங்க. நம்மளும் அதில் என்ஜாய் பண்ணணுன்னு உள்ளே நுழைஞ்சோம். பட் ஆனால் முடியல, செம்ம கூட்டமாக இருந்துச்சு. நம்ம பிஸியாக கேமரா பிடிச்சிட்டு ஃபோட்டோ பிடிச்சிட்டு வீடியோ பிடிச்சிட்டு இருந்ததுனால நம்ம அதுலேருந்து கொஞ்சம் லைஸாக கண்டுக்கிட்டோம். பட் இருந்தாலும் வீட்டில் அங்கே பக்கத்தில் ஒரு கடையாக அப்படியே மீஞ்சி நம்மளும் பார்த்துட்ருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் பாருங்கள், எவ்வளோ கூட்டம் பாருங்கள். மக்கள் திரளாக இருக்காங்க மயிலாப்பூர் ஃபெஸ்டிவலுக்கு. லைக் இது ஒரு பயங்கரமான ஹாப்னிங்கான பிளேஸ். ஸோ லெட்ஸ் see எப்படி போகுதுன்ட்டு பார்க்கலாம். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது இது மயிலாப்பூர் ஃபெஸ்டிவலில். இது நம்ம பார்க்குறது அந்த ஃபுட் ஸ்ட்ரீட் மட்டும்தான். ஸோ நம்ம ஃபைனலாக நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுக்கும் அந்த ஃபுட் ஸ்ட்ரீட் பார்த்தோன்னா செமையாக பயங்கரமாக பசியாயிடுச்சு. ஸோ அதனால் இந்த அக்காக்கா எனக்கும் ஒரு இந்த பாம்பே அப்பளம் கொடுங்க, டெல்லி அப்பளம் கொடுங்க. பாம்பே அப்பளம் இல்லை, இது பேர் டெல்லி அப்பளமா. ஸோ டெல்லி அப்பளம் கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கி அதையும் பாயில் போட்டு நசுக்கிக்கிட்டு அப்படியே வாக்கிங் பண்ணிவிட்டு இப்படியே வந்துகிட்டே இருந்தோம். பார்த்திங்கன்னா இது ஃபுட் ஸ்ட்ரீட்லாம் வந்துட்டோம். இப்போ நீங்கள் பார்த்தது என்னென்னா, நம்ம மயிலாப்பூர் அந்த சுந்தரம் ஃபினான்ஸ் பீப்புள் தான். அவங்க ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் மாதிரி பண்ணிட்டு போகிறாங்க. நோ பிளாஸ்டிக்ஸ் சொல்லிவிட்டு எப்போவுமே வருஷம் பண்ணுவாங்க. ஸோ தே ஆல்சோ டிஸ்ட்ரிபியூட் கிளாத் பேக்ஸ் இதுக்காக, அவேர்னஸ்க்காக. ஸோ இந்த அந்த ப்ளக் கார்ட்ஸ்லாம் வச்சுட்டு போயிட்டுருக்காங்கன்னு. சரி, அப்படியே வாங்க மயிலாப்பூர் ஃபெஸ்டிவலுக்கு ஏரியாக்குள்ளே போய்ட்டோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குழந்தைங்க போஸ்ட் கார்டு வச்சுட்டு ஏதோ வரைஞ்சிட்ருக்காங்க. ஐ திங்க் பொங்கல் ஃபெஸ்டிவலுக்காக அவங்களுக்கு ஏதோ காம்படிஷன் மாதிரி நடந்துகிட்ருக்கு. ஸோ அப்படியே இங்கேயும் நிறைய பேர் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா பாருங்கள், நிறைய குழந்தைங்கள் கலர்ஸ் பென்சில்ஸ்லாம் வச்சுட்டு பொங்கல் தான் வரைஞ்சிட்ருக்காங்க. ஸோ இட்ஸ் பொங்கல் செலிப்ரேஷன் தான் போயிட்டுருக்கு. அப்படியே நம்ம லைட்டாக இங்கெல்லாம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு ஒரு ரவுண்ட் திரும்பி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். இவர் தாங்க சுந்தரம் ஃபினான்ஸ் பர்சன். ஐயோ போயிட்டாரே. இது பார்த்திங்கன்னா செல்ஃபி பூத்து. நீங்கள் நின்று அங்கே ஃபோட்டோ எடுத்துக்கலாம். நாங்களும் ஒரு ஃபோட்டோ எடுத்தோம். ஸோ இந்த மாதிரி மயிலாப்பூர் ஃபெஸ்டிவல் போட்டிருக்காங்களா. ஸோ இங்கே உங்களுக்கு டிஷர்ட்ஸு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த மோர் இன்ஃபர்மேஷன்ஸும் கிடைக்கும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நம்மளோட கபாலீஸ்வரர் கோயிலோட ஃப்ரண்ட் சைட் என்ட்ரன்ஸ். ஸோ அது முன்னாடி இந்த கோபுரம் இருக்கு இல்லையா, இந்த மண்டபம், அதில் தான் யூஸ்வலாக அவங்க பண்ணுவாங்க. அது முன்னாடி ஸ்டேஜ் போட்டு இது முன்னாடி ஃபுல்லாக அங்கே இருக்கிற பப்ளிக் ஆடியன்ஸஸ் தான். லைக் மயிலாப்பூர் ஃபெஸ்டிவல் பற்றி தெரிஞ்சவங்க எல்லாருமே கண்டிப்பாக வந்துடுவாங்க. நான்லாம் கடந்த 7 வருஷமாக வந்துட்டுருக்கேன். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இங்கே லோக்கல் பீப்புள் இருப்பாங்க. இதை தெரிஞ்சு இது நடக்கிறவங்க வந்திருக்காங்க. ஐ திங்க் இவங்க அந்த ஆடியோ பர்சன் இங்கே இருக்கிறாங்க. ஸோ இப்போ ஏதோ ராஜஸ்தானி டான்ஸோ குஜராத்தி டான்ஸோ தெரியலங்க, சாரி, நானும் உங்களை மாதிரி தான். ஸோ அதுதான் போயிட்டுருக்கு. அதை ஒரு கேப்சர் பண்ணோம். ஸோ ரொம்ப அழகாக ஆடிட்டுருக்காங்கல்ல, ரொம்ப அப்படி எந்தூசியாஸ்டிக்காக பயங்கர இன்வால்மெண்ட்டோடு ஆடிட்டுருக்காங்க குழந்தைங்கள்லாம். ஸோ நிறைய இந்த மாதிரி டான்ஸ் ஈவெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இது யூஸ்வலாக பார்த்திங்கன்னா ஒரு 3 to 4 days நடக்கும். நம்ம ஒரு நாள் தான் போகணும். ஸோ அதில் தான் இந்த டான்ஸ் ப்ரோக்ராம் நடந்துட்டு இருந்துச்சு, கேப்சர் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா இங்கே நிறைய குழந்தைங்களும் இங்கே ரைட்டில் அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே பாருங்கள், நிறைய கலர் ட்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே செம்ம பியூட்டிஃபுல்லாக நம்ம கேர்ள்ஸ் நெக்ஸ்ட்டு ப்ரோக்ராமுக்கு ரெடி ஆகிட்டுருக்காங்க, ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. கரகாட்டம் போல் தருது. ஸோ அந்த குழந்தைங்கள்லாம் கரகாட்டம் ட்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த கரகாட்டம்லாம் வச்சுட்டு இருந்து பார்க்குறதுக்கே செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. சரி வாங்க அப்படியே நம்ம வெளியில் போகலாம். ஸோ அவங்கக்கிட்ட கேட்டுட்டு இருந்தோம் என்னன்னு சொல்லிவிட்டு. அவங்க மயிலாப்பூர் ஃபெஸ்டிவல் இங்கே நடக்குதுன்னு தெரிஞ்சுட்டு வந்திருக்காங்க. My name is Sandhya Kumar. I'm the head of
honor them with the Spirit of Mylapore Award. That recipient will be announced tomorrow at 6:30 p.m. in the evening. And at 7 o'clock, we do a Tangathir inside the Kapalishwara temple, which is a thanksgiving. It's like a thanksgiving to the Almighty for helping us conduct this festival so beautifully, and then for us to reconnect again next year. Thank you, ma'am. Thank you. நன்றிக்கா. ஸோ அப்படி நம்ம வெளியில் வரும்போது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பிள்ளைங்க வந்துட்டு ஏதோ புதுசாக பண்ணுறோன்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா நம்ம திருவிழாலாம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பஞ்சு மிட்டாய், அப்போ பார்த்தா அப்பளம், பஜ்ஜி, போண்டா அந்த மாதிரி ஐட்டம் தான் கிடைக்கும். இந்த பசங்க பார்த்தீங்கன்னா இங்கே அவங்களே சொல்கிறாங்க. 4 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து பண்ணுறோம். ஓகே. லிமிடெட் டைமில் சரி ஓகே என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது எப்படியும் கோயிலில் வந்து கிட்ஸ் அண்ட் லேடிஸ் நிறைய பேர் வருவாங்க, அதுலேயே நிறைய பேர் வெஸ்டர்ன் கல்ச்சரில் வருவாங்க. ஸோ வி மேட் ப்ரௌனிஸ். ஸோ எல்லாருக்கும் அட்ராக்ஷன் இப்போ வந்து ப்ரௌனிஸ் உங்களுக்கு தெரியும் அதானே? தெரியும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் மேம். கோலாகலமாக இருந்துச்சுன்னு நினைக்கிறாங்க. பார்த்தீங்களா, இவ்வளோ கூட்டத்துலேயே ஒருத்தர் கீழே தூங்கிட்டு இருக்காரு. அப்பாப்பா முடியலப்பா, எங்களால் உள்ளே பூந்து வெளியில் வர முடியலங்க. ஸோ அதாங்க, நம்ம மயிலாப்பூர் ஃபெஸ்டிவலாக ரவுண்ட் அடித்தாச்சு இந்த வருஷம். ஓகே மக்களே, இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ் நீங்கள் பார்க்கணும், நிறைய இடத்த சுற்றி பார்க்கணுன்னா எங்கள் தமிழ் பிக்ஸ் சேனலை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பீப்புளுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.